வெரி குட் மார்னிங். அண்ட் ஸோ இந்த மந்த் வந்து சிறப்பா, சந்தோஷமா, ஹாப்பியா, பாசிட்டிவா, பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்படி இல்லைனாலும் அப்படி இருக்கிற மாதிரியே ஒரு சீன் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்துடும். ஸோ லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். குட் மார்னிங். ரேடியோ சிட்டியில் ஸ்டார் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் ஆயிடுச்சுன்னா உங்கள் ரேடியோ சிட்டி நான்சி அடுத்த 3 மணி நேரமும் என் கூட தான். பட் இன்னைக்கு என் கூட மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த ஸ்டார் நம்ம ஷோவில் பேச போறாருன்னு ஒரு போஸ்டர் தான் போட்டேன். எல்லாரும் செம்ம ஜெல்லசி எம்எல்ஏ, இவரா எனக்கு பிடிக்குமே இது வரைக்கும் இல்லாத ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், வாட்ஸ்அப் கால்ஸ். ஓ மை காட், எவ்வளோ பிஸி தெரியுமா? எல்லாம் இவரால் தான். இன்ஃபேக்ட் இவர் வந்து அடிக்கடி இவரை பற்றி நம்ம ஷோவில் பேசியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை கூட பண்ணியிருக்காரு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பொக்கிஷமான ஒரு போஸ்டாக போட்டு வச்சுருக்கேன். Maddie, oh Maddie, the ever charming Madhavan on Star Express. இன்னைக்கு இவரை பற்றி பேச சொன்னால் நான் ஒரு செகண்டுக்கு என்ன, ஒரு மினிட்டுக்கு என்ன, ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவருடைய அப்கமிங் ஃபிலிமான நிசப்தம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறாரு. என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நச்சு 4 பாட்டு வருது, கேட்டு வாங்க. ஸ்டே டியூன் வித் மீ ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் நான்சி. அண்ட் இன்றைக்கி நான்சி மட்டும் இல்லை, நம்ம கூட மேடி. ஸோ அவருடைய அப்பிலமான நிசப்தம் October 2 தெலுங்கு, தமிழ், மலையாளம் அண்ட் இங்கிலீஷில் வந்து ரிலீஸ் ஆகுது ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் ப்ரைமில். ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு ஆக்டர் மேடி அவர்கள். அண்ட் எஸ், நிசப்தம் இதுக்கு முன்னாடி வந்து அனுஷ்கா ஷெட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 படத்தில் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறமா யூஆர் ஆக்டிங் வித் ஹர் அகேன் இந்த படத்தில் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் அனுஷ்கா மேம். எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டுங்கிற படம் பண்ணும்போது அவங்க அறிமுகம் ஆனாங்க தமிழ்ல. அண்ட் அப்போ வந்து ஒரு டாலா, அழகான, ஒரு சார்மிங்கான லேடியா இருந்தாங்க. அண்ட் நியூபி அந்த அனுபவங்கள்லாம் அவ்வளவு அனுபவங்கள்லாம் கிடையாது. பட் இப்போ 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் அவங்களை சந்திக்கும் போது அதே பியூட்டி, அதே சார்ம், பட் சினிமா மேல ஒரு அக்கறை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங்ல பொறுப்பா எப்படி நடந்துக்கணும் அந்த ஒரு உணர்வு, அட் தி சேம் டைம் எல்லாரையும் பார்த்து கதை சரியா வருதா எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகி ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன் நான். ஷீஸ் a wonderful lady, great experience. அண்ட் பாகுபலிக்கு அப்புறம் பெரிய ஸ்டாரா வேற ஆயிட்டாங்க. நிறைய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. அந்த எந்த பந்தாவும் இல்லாம இட் வாஸ் வெரி வெரி லவ்லி டு ஒர்க் வித். வண்டர்ஃபுல். ஸோ ஒர்க்கிங் வித் அனுஷ்கா மேம் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னும் போது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மேரி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இவர் என்னமோ அனுஷ்கா பற்றி பேசுகிறாரு, ஆனால் நம்மளுக்கு வந்து நினப்பு ஃபுல்லாக மேடி மேலே தான். வாட் டு டூ, இட்ஸ் அ ஃபேன் திங்கா. அண்ட் நிசப்தம் சைலன்ஸ் இந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு? இனிஷியலி இந்த ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட வரும்போது ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி? ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்கிட்ட வரும்போது இட் வாஸ் சப்போஸ் டு பி a சைலண்ட் படம், டயலாக் இல்லாத படம், எந்த வசனங்களும் இல்லாம ஒரு படம். ஸோ நான் எக்ஸைட்டட். ஏன்னா கமல் சார் ஏற்கனவே புஷ்பக்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சமீப காலத்துல ஒரு சைலண்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வில் வி கெட் a chance to do a unique படம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஐ agreed to the film. பட் அதை வந்து ஸ்கிரிப்ட் படிக்க அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இதுல வந்து த்ரில்லராகவும் இருக்கிறதுனால, ஹூஸ் டன் இட்டாவும் இருக்கிறதுனால ரொம்ப விஷயங்கள் வேகா போயிடுமோங்கிற ஒரு பயம் வந்துச்சு. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வசனங்கள் ஆட் பண்ணி இருந்தா பரவாயில்ல, we don't want to be very indulgent filmmakers, நம்ம வந்து ஒரு விஷயங்கள் ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும் சைலண்ட் படம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு we added the dialogues to it, but very minimalistic dialogues. இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் படத்துல இருக்கிற எல்லா டயலாகும் வந்து ட்ரெய்லர்லயே வந்துருச்சுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. பட் as artist வந்து I'm playing an international level cello player. அதனால என்ன பண்ணாலும் உருப்படியா பண்ணும், கன்வின்சிங்கா பண்ணுங்கிற ஒரு வியாதி இருக்கிறதுனால I decided to learn how to play the cello. முதல்ல அது வந்து உருப்படியா வாசிக்கிறது கத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டைலிஷா வாசிக்கிறது கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் cello பிளேயரா இருந்தா எந்த பிளேயரோட அவன் வாசிப்பான் அது வேற கத்துக்கணும். ஒரு 3 வாரம் கத்துக்கிட்டு ஒரு டோன் கூட என்னால கரெக்டா பிளே பண்ண முடியல, ஆனா நடிக்க தெரியும் நல்ல cello பிளேயரா. So that was the exercise for this film. அண்ட் இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்ட், நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின டிஃப்ரெண்ட் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பட் ஹவு டு யூ see this movie releasing on OTT platform? முதல்ல வந்து நம்ம நிசப்தம் ஷூட் பண்ணும்போது அது தியேட்டர்ல தான் வருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த தியேட்டர்ல பாக்குற ஃபீலிங்கே வேற. மக்களோட சேர்ந்து பார்த்து, சேர்ந்து பயந்து, சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணி அந்த அந்த சாம் போகவே போகாது. அது தியேட்டருக்கு இருக்கிற சாம் எப்பவுமே இருக்கும். அதுக்கு தகுந்தபடி படங்கள் வரணும். பட் அதே சமயத்துல பிரீதிங்கிற படத்தை வந்து நம்ம தியேட்டருக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதை வந்து ஒரு வெப் சீரிஸ் தான் சொல்லணும்.
அது வந்து லாங் கதையா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓடிடில அந்த மாதிரி கதைகளுக்கு, அந்த மாதிரி நடிகர்களுக்கு, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் இப்போ வந்து தியேட்டருக்கு போற படங்கள்லாம் இப்போ ஓடிடில வருது. அதுல என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு, முதல்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஓடிடில வர இந்த படம் வந்து பல வருஷத்துக்கு ஓடிடில இருக்க போகுது. அது கும்பலா சேர்ந்து பார்க்க முடியாத தவிர எப்போ வேணுமோ, எவ்வளவு வாட்டி வேணுமோ, எங்க வேணுமோ அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது வந்து ஒரே டயத்துல வந்து 200 கண்ட்ரீஸ்க்கு மேல மக்கள் இதை பார்க்க முடியும். மூணாவது கோவிடால வேற வாய்ப்பு இல்ல, ஒரு படம் வந்தா பார்த்தே தீருவாங்க. சோ அதோட அவுட்கம் வந்து பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. கேட்டா ஃப்ரைடே ஈவினிங்ல ரெவ்யூ வந்துடும், கண்ணாபின்னா நாள் அடிச்சிருவாங்க, அந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ ஓடிடில அந்த பயம் கிடையாது. சோ it's sometimes good things will happen in the worst of times. ஓகே, ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகக்கூடிய நிசப்தம் படத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத. வெல்கம் பேக் ரேடியோ சிட்டி ஸ்டார் எக்ஸ்பிரஸில் இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் மாதவன் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நான் அவங்க நான்சி பேசிட்டு இருக்கேன். ஸோ நிசப்தம் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த படத்துடைய டைட்டில் விச் மீன் சைலன்ஸ். ஸோ இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரீசன் என்ன? As an actor, there was my very little contribution to the selection of the title. But அதை வந்து ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியும். They wanted it to be a silent film. They didn't want any dialogues. ஸோ அதுதான் நானும் கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தை. பட் அந்த ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணும்போது இதுல ஒரு த்ரில்லரா இருக்கும்போது சைலண்டாவும் இருக்கணும், த்ரில்லராவும் இருக்கணும், மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறது பெரிய இன்டெலிஜென்ஸ் ஆயிடக்கூடாது, மக்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால அவங்க வந்து அதுல வசனங்கள் ஆட் பண்ணாங்க. ஸோ அது வந்து சைலண்டான படமா இருக்கிறதுனால தான் நிசப்தம் ஆர் சைலன்ஸ் ரெண்டும் அந்த படத்துக்கு டைட்டில் வச்சாங்க. And then they changed it. ஸோ ஆக்டர் மாதவனை எல்லாருக்குமே தெரியும். வி லவ்ட் வாட்சிங் யூ ஆன் ஸ்க்ரீன். ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்ப லவ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் டைரக்டர் மேடியை வந்து நாங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறோம் நம்பி எஃபெக்டில். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க? அண்ட் ஸோ மச் ஆஃப் சேஞ்சஸ் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கரண்ட் சிச்சுவேஷனில் ஹவ் டு யூ சீ திஸ் ஆக்சுவலி ஓவராலாக? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு வந்து யூ cannot just wear one hat. Sometimes you have to spearhead. நீங்க எங்க திசையில போக விரும்புறீங்களோ அந்த திசையில போகிறதுக்காக நிறைய பேரை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. நம்ம பாக்குற விஷயம் அவங்களுக்கு சில சமயம் தெரியாது. ஓடிடிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா வரப்போறதுங்கிறது எனக்கு வந்து 10 வருஷம் முன்னாடியே தெரியும். அதுக்காக நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். பட் அதுல வந்து நிறைய பேர் இப்ப சுதாவே எங்கிட்ட சொல்லுவா, சுதா கொங்கராவே, எப்படா எப்பதான் ஏதாவது புதுசா சொல்லிட்டு இருப்பேன், சிறப்பிட்டு வராதுன்னு. இப்போ சொல்றாங்க, எப்படி மாடி உங்களுக்கு தெரிஞ்சது, நீ சொன்ன போகும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ தான் முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த, இப்போ வந்து ஒரு எவ்வளவு பெரிய லைஃப் சேவரா இருக்கு பாரு அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இப்போ அந்த ஓடிடில கிடைக்கிறது. எல்லா டைரக்டருக்கும் இப்போ கிடைக்குது. மணிரசாரே போய் இறங்கி வந்துட்டாரு ஓடிடில பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அது நம்ம வந்து எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்றது, அண்ட் ஒரு ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் பண்றது, காசு போடுறதுக்கு, அதுதான் பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. அதனால நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு வந்து யூ டோன்ட் நாட் only have to be a good actor, you have to be an astute businessman. You have to be an astute speaker and somebody who has to convince people to see your vision. And எல்லா குவாலிட்டிஸும் சேர்ந்து இருந்தாதான் வந்து I think you can survive as an actor. Later only as soon as your life experiences run out, அதோட உங்க கரியர் முடிஞ்சிடும். I think டைரக்டரா ஆகிறது திறமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இப்பதான் நான் என்னோட படம் ராக்கெட்ரியை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு கடைசி நிமிஷத்துல வந்த ஒரு கட்டாயத்தினால நான் டைரக்ட் பண்ண போயிட்டேன். வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஒரு ஐபோன் படம் கூட டைரக்ட் பண்ணது கிடையாது. சோ அது எப்படி வந்திருக்கிறது கடவுள் தான் புரியும். ஆனா நான் நினைச்ச படமா எடுத்துட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பட் அது வந்து நான் 4 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு அந்த மக்கள் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, அவர் எந்த மாதிரி ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு, ராக்கெட் சயின்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் டெக்னிக்காலிட்டி ஆஃப் மேக்கிங் த ஃபிலிம் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுத்து நீங்க இதை பாத்துங்கப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றது ஈஸியா போச்சு. பட் தட் டஸ் நாட் நெசசரிலி மேக் மீ அ டைரக்டர். நம்ம அனுபவிக்காத ஒரு விஷயத்த வந்து எப்படி டைரக்ட் பண்ணி எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. நான் டைரக்ஷன் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல ஃபெயில் ஆகுறதுக்காக மக்கள் வந்து என்ன ஃபர்கிவ் பண்ண மாட்டாங்க எனக்கு கூட தெரியும். So I am very careful of that. I don't think I'll be a director on OTT soon. And future plan for next 10 years அப்படின்னு பார்க்கும்போது how do you see yourself? என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? It's very challenging to stay in the stature that you've achieved. And one has to be ready to let go of that and settle on a different platform constantly. It's when man is unable to make that graceful transition from being an Alexander to an Aristotle that all the problems actually arise, including in politics and to acting, to every
establishment that has older generation that is unwilling to let go of the reins, So I don't want to be one of those guys. In 10 years time, I want to be somebody who's happy following the lead. You've been leading it for some time, and then there'll be the younger generation that will come in with new ideas. I hope I have the wisdom to adopt my mind to that and adapt to their theories and still be relevant like Mr. Amitabh Bachchan is today. We've never lost respect for the kind of work he does, and yet other people are there who we cringe. அவங்க படம் பண்றதை பார்த்துட்டு அவங்க செய்யறதை பார்த்தா ஐயோ அவங்களுக்கே புரியலையா அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுக்கு முன்னாடி நான் ரிட்டையர் ஆயிடணும். அதான் என்னோட நோக்கம். ஸோ மூவிஸ், டைரக்ஷன், ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஒரு லாக்டவுன் எல்லாருக்குமே ஒரு புதிய டைமென்ஷனை ஓப்பன் அப் பண்ணியிருக்கு. அண்ட் இதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கூட. ஸோ இந்த லாக்டவுன் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணி கொடுத்துச்சு? when we started the lockdown, அது எவ்வளவு நாளுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல. முதல்ல 10 நாள் நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஹாலிடே வெளியே போக முடியாது, ஃபேமிலியோட பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் எப்படா அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போவோம்னு இருந்துச்சு. இப்போ all sorts of emotional roller coaster has happened. Okay, and I realized in the last 7 months I'm not as noble as I thought I am. I'm not as determined as I thought I am. It gives you a jolt, something like a pandemic makes things real for you. You suddenly realize what is really important, and it's constantly changing. So even now, after 4 months ago, what felt real to me, it feels irrelevant now after 7 months. And so it's constantly changing. So I realized that everybody is under pressure. So the least I should do is to make everybody's life easier. So if there is any way I can do that by being positive on social media or other things, that's what I try to do best. Adhe samayathila na enna solla virumbrana, what I will change is இந்த அளவுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு பப்ளிக் எது ரெலவெண்டா இருக்குங்கிறது நம்ம யோசிச்சு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரி கதை பண்றதுதான் ஒரு வெற்றி அடையிற கதையா இருக்கும். வாட் ஐ மீன் பை தட் இஸ், நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நான் இப்ப சொல்லும் போது எல்லாரும் ஸ்மைல் பண்ணுவீங்க. நம்ம முதல்ல தொடங்கும் போது இந்த லாக்டவுன் தொடங்கும் போது எல்லா படமும் பார்த்தோம். நம்ம நல்லா இருக்கு, இது மர்டர் மிஸ்ட்ரி, இது த்ரில்லர் மிஸ்ட்ரி, மனாங்கட்ட. பட் போக போக you'll all realize நம்ம சரி அந்த பழைய படத்துல ஒரு சந்தோஷமான படம் பார்ப்போயா, மாயாஜால் பார்ப்போயா, இல்ல மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி ஹோல் ஃபேமிலி you want to see something that will make what is already a morbid life something slightly better. So every family has seen that transition. So when they come out of this COVID era, I don't want to give them an action film or a film about social unrest or social discrimination or something like that. I'm sure the stories will come, but I want to make them feel happy. So I want to do comedy. I want to see if I can make a film that elevates you. Maybe a Bud Spencer, Terence Hill kind of a film. Maybe a Indiana Jones kind of a film that makes you enjoy as a family. Maybe that's what should be the right movie to do after the COVID era. Wonderful. So we are waiting அப்படின்னு தான் சொல்லும். Meanwhile, உங்களுடைய son, I think அவ்வளோ you have a huge generation gap and இப்போ இருக்க kids வேற மாதிரி இருக்காங்க. ஸோ அவர் உங்ககிட்ட உங்க படங்களை பார்த்துட்டு என்னெல்லாம் சொல்வாரு? உங்க பாண்டிங் எப்படி? ஆமாங்க, அவர் என் மகன் மட்டும் இல்ல, அந்த ஜெனரேஷன் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் அது. அவங்க ஏன்னா சத்தியமா சொல்றேன், அவன் கேட்கிற மியூசிக்கும் எனக்கு பிடிச்சிருக்க மியூசிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் நான் கேட்கிற மியூசிக்கை பார்த்து ஒரு மாதிரி என்ன பார்ப்பான். நான் அவன் கேட்கிற மியூசிக்கை பார்த்து இது மியூசிக்கே இல்லையடா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த 2 தலைமுறைக்கும் சேர்ந்து பிடிச்சிருக்க ஒரு விஷயமா இருந்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. சோ விக்ரம் இதை பார்த்து அவன் ரொம்ப பெருமைப்பட்டான். நைஸ் பாப்பா, அவரு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்னா நைஸ் பாப்பா, ஐ ரியலி லைக் இட், வெரி வெல் டன், யூ டிட் a good job அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பிரீத் பார்த்து அதே மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி இறுதி சுற்று பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பட் சில விஷயங்கள் நான் பண்றது, நான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து I'll talk to you later அப்படின்னு போயிடுவாரு. அப்ப புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில his opinion, his liking of my stuff is very important. So Rocketry நான் அவனுக்கு காட்டும் போது, to say the least, I was safe. அவருக்கு புடிச்சு போச்சுங்கிற ஒரு he was able to understand and he really liked it. So even when I showed him all the other films that I'm doing, his comments are spot on.
வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மேடி. இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக வந்து ஆன்சர் பண்ணீங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ ஆன் மை ஷோ. உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் பிளான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நிசப்தம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஓடிடி பிளாட்ஃபார்மில். அதுக்கும் ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டாப் ஸ்டீலிங் ஹார்ட்ஸ். போதும், நிறைய பேருடைய ஹார்ட்டை திருடிட்டீங்க. இது எப்போ தான் நீங்கள் நிறுத்த போகிறீங்கன்னு தெரியல. ஐநோ இது வந்து நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஹார்ட் திருடுறதை இன்னும் நிறுத்தவே இல்லையே. வாட் டு டூ? பட் எனிவே, ஸோ எஸ், ஸ்டே டியூன் வித் மீ ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் ஆன்சி.